மேற்கு மலை தொடரின் நிழலில் வரைபடங்களில் கூட தெளிவாக குறிக்கப்படாத ஒரு கிராமம் இருந்தது. அதன் பெயர் கருங்காடு. பகல் நேரத்தில் கூட அந்த இடம் சற்றே இருண்டு தோன்றும். மண்ணே கருப்பாக இருக்கும். மழை பெய்யும்போது அந்த மண் ஒரு வித்தியாசமான வாசனையை உமிழும். அது சாதாரண மண்ணின் வாசனையா அல்லது இரத்தத்தின் பழைய நினைவுகளா என்று யாராலும் உறுதியாகச் சொல்ல முடியாது. அந்த கிராமத்தை ஆண்ட ஜமீன்தாரின் பெயர் முத்து. அவன் கொடூரனும் இல்லை, கருணையாளனும் இல்லை. அவன் ஒரு புதிர். உயரமான உடல், வெள்ளை வேட்டி, கருப்பு அங்கவஸ்திரம், முகத்தில் நிரந்தரமான அமைதி. அந்த அமைதி தான் மக்களை அதிகமாக பயமுறுத்தியது. கருங்காட்டின் நடுவே பழமையான ஒரு மாளிகை இருந்தது. உயர்ந்த மதில்கள், செம்பு ஆணியால் அடிக்கப்பட்ட மரக்கதவுகள். இரவில் அந்த மாளிகையின் மேல் எப்போதும் ஒரு விளக்கு மட்டும் எரியும். யார் அதை ஏற்றுகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. முத்து அந்த மாளிகையில் தனியாகவே வாழ்ந்தான். மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, உறவினர்கள் இல்லை. ஆனால் அவனுடன் எப்போதும் இருந்தது அந்த கிராமத்தின் நினைவுகள். கருங்காட்டில் 100 வருடங்களாக கடைபிடிக்கப்படும் ஒரு விசித்திரமான விதி இருந்தது. சூரியன் மறைந்த பிறகு யாரும் வயலுக்கு போகக் கூடாது. ஏன் என்று யாரும் கேட்டதில்லை. கேட்டால் ஜமீன்தார் சொல்லியிருக்கார் என்பதே பதில். ஒரு நாள் அந்த விதியை ஒரு இளைஞன் உடைத்தான். அவன் பெயர் கண்ணன். அவன் மீண்டும் திரும்பி வரவே இல்லை. அதிசயமாக அந்த செய்தி கிராமத்தில் எந்த அசைவையும் உருவாக்கவில்லை. அவன் வீட்டிலும் அழுகை இல்லை. அவன் தாய், மகன் திரும்பி வரமாட்டான் என்பதை முன்பே அறிந்தவள் போல் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி தான் உண்மையில் பயங்கரமாக இருந்தது. அந்த இரவில்தான் முத்து முதன்முறையாக மாளிகையின் அடுக்குத்தள கதவை திறந்தான். நூற்றாண்டுகள் பழைய அந்த அறையில் கரிய எழுத்துகளும் மந்திரச் சின்னங்களும் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. நடுவில் ஒரு கல் மேடை. அதன் மேல் ஒரு பழைய செம்புத் தட்டு உலர்ந்த இரத்தத்தால் மாசுபட்டது. முத்து அதை தொட்டவுடன் அவன் காதில் ஒரு குரல் கிசுகிசுத்தது, காவலன் தூங்கக்கூடாது. ஒரு வாரத்திற்குப் பிறகு வெளியூரிலிருந்து ரவிச்சந்திரன் என்ற காவலர் கருங்காட்டுக்கு வந்தான். நகரத்து மனிதன், நியாயத்தில் நம்பிக்கை கொண்டவன். இங்க என்ன நடக்குது என்ற அவனது முதல் கேள்விக்கே கிராமம் மவுனமானது. முத்து மட்டும் அவனை நேராக பார்த்து, சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது காவலரே என்று சொன்னான். அந்த இரவில் ரவிச்சந்திரனின் தூக்கம் கொலுச்சு சத்தத்தால் கலைந்தது. பெண் ஒருவர் நடந்து வருவது போல. வெளியே பார்த்தால் யாரும் இல்லை. ஆனால் மண்ணில் மட்டும் சிறிய இரத்தக் காலடிகள் இருந்தன. முத்துவின் கடந்த காலம் மெதுவாக வெளிப்பட்டது. அவன் தந்தை ரத்தினம் ஒரு கொடிய ஜமீன்தார். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு பலி, அது தான் கருங்காட்டை காப்பாற்றும் சடங்கு. முத்து அந்த இரத்தத்தை வெறுத்தான். ஒரு இரவில் அவன் முதல் பலியை தடுக்க முயன்றபோது தான் சாபம் மாறியது. அதன் பிறகு கருங்காட்டின் எல்லையிலுள்ள மரங்கள் இரவில் பேசத் தொடங்கின. போகாதே, இவன் தான் கடைசி என்ற குரல்கள் ரவிச்சந்திரனின் காதில் விழுந்தன. அது பைத்தியமா இல்லை உண்மையா என்று அவனே சந்தேகித்தான். முத்து ஒவ்வொரு இரவும் ஒரே கனவை கண்டான். கருப்பு கண்களுடன் காலில் இரத்தம் சொட்டும் ஒரு சிறுமி. ஜமீன்தாரே, நேரம் வந்துடுச்சு என்று அவள் சொல்வாள். ஒருநாள் கனவில் மட்டுமல்ல, விழித்த பிறகும் அவன் படுக்கையருகே ஈரமான மண் இருந்தது. ரவிச்சந்திரன் பழைய கல்வெட்டுகளில் உண்மையைக் கண்டான். இரத்தம் கொடுக்காத நாளில் கருங்காடு இரத்தம் எடுக்கும். 100 வருடங்களுக்கு முன் ஒரே இரவில் 12 பேர் காணாமல் போனார்கள். அதில் ஒருவர் ஒரு சிறுமி. அந்த சிறுமியின் பெயர் வள்ளி. ஜமீன்தாரின் மகள். பலியை தடுக்க முயன்ற தந்தையின் கைகளிலேயே அவள் புதைக்கப்பட்டாள். அந்த நாள் முதல் இந்த மண் நினைவை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ரவிச்சந்திரன் உண்மையை எதிர்கொண்டபோது முத்து சொன்னான், நான் ஜமீன்தார் இல்லை, நான் காவலன். இந்த முறையில் பலி கொடுக்க வேண்டியது கிராமம் அல்ல, அவன்தான். சடங்கு நடந்த இரவில் கருங்காடு அமைதியாக இருந்தது. கொலுச்சு சத்தமும் இல்லை, குரல்களும் இல்லை. விடியல் வந்தபோது முத்து காணவில்லை. கல்மேடையில் ஒரு கருகிய வேட்டி மட்டும் இருந்தது. அதன் பிறகு கருங்காடு மாறத் தொடங்கியது. கருப்பு மண் பழுப்பாகியது. பறவைகள் திரும்பின. ஆனால் மக்களின் பயம் குறையவில்லை. அது முடிவா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களை விட்டு விலகவில்லை. ரவிச்சந்திரன் கனவில் முத்துவை கண்டான். நான் போகவில்லை, நான் இங்கத்தான் இருக்கேன் என்ற அவனது குரல் மண்ணோடு கலந்து இருந்தது. வள்ளி கடைசியாக ஒரு ஆசை சொன்னாள், எனக்கு பழி வேண்டாம், நினைவு வேண்டாம், மறதி தான் விடுதலை. அதன் பிறகு ரவிச்சந்திரன் தான் புதிய காவலனாக மாறினான்.
அவன் தேர்வு செய்யப்படவில்லை, அவன் மீதமிருந்தவன். காலம் நகர்ந்தது. ரவிச்சந்திரனின் நினைவுகள் மங்கத் தொடங்கின. முத்துவின் முகம் மறைந்தது. வள்ளியின் குரலும் நின்றது. மறதி முழுமையான போது ஆவிகளும் விடை பெற்றன. ஒரு இரவில் மாளிகையின் விளக்கு அணைந்தது. மண் பிளந்து மனித வடிவமற்ற ஒன்று எழுந்தது, நூற்றாண்டுகளின் நினைவுகளுடன். ஒரு நாள் காலை கருங்காடு வரைபடங்களில் இருந்து மறைந்தது. அந்த இடத்தில் வெற்று நிலம் மட்டும் இருந்தது. முத்துவும் இல்லை, ரவிச்சந்திரனும் இல்லை, வள்ளியும் இல்லை. ஆனால் அந்த மண்ணில் நின்றவர்களுக்கு ஒரு உணர்வு மட்டும் இருந்தது, நாம் இங்கே முன்பே இருந்தோம். பல ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை அந்த நிலத்தில் விளையாடியது. மண்ணை தொட்டது, சிரித்தது. அந்த சிரிப்பில் ஒரு பழைய சிரிப்பு கலந்திருந்தது. கருங்காடு அழியவில்லை, அது நினைவில்லாமல் வாழ கற்றுக்கொண்டது.